கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கூட நாம் வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அடையாளங்களினாலும், நல்ல கவனிங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். நல்லா கவனிங்க. நாம் இன்றைக்கு கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்னன்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இதுதான் தலைப்பு. இதன் சாராம்சமாக தான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிறிது நேரம் நம்ம சிந்திக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ராமே, கர்த்தர் நல்லவர். சரி, நாம் வாசித்த அருமையான இந்த எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் முடிக்கும்போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம் அப்படின்னு இங்கே நாம் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த செய்தியினுடைய மெயின் தீமே என்னன்னா ரட்சிப்பு. அதுதான் மெயின் தீம், கருப்பொருள். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த வசனம் வலியுறுத்துகிறத நீங்க கொஞ்சம் சற்று என்ன செய்யுங்க, கூர்ந்து கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலை, விளக்கத்தை இந்த ஆராதனையில, ஸ்தோத்திர இந்த செய்தி வேளையில கர்த்தர் உங்களுக்கு மறைபொருளை, உங்கள் தனிப்பட்ட ரீதியான காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென். சரி, கவனிங்க. ரட்சிப்பு என்ற வார்த்தையானது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அது வார்த்தை மாத்திரமல்ல, அது ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? கிடைச்சவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரட்சிப்புங்கிற அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு நாம எங்க இல்ல. இந்த வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்ல, சந்தர்ப்பம் இல்ல. அப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வந்தார். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக அவர் இருக்க விரும்பாமல் நமக்காக தன்னையே என்ன செய்தார்? பலியாக கொடுத்தார். ஏன்? உங்களை என்னையும் ரட்சிக்கும்படி, உங்களை என்னையும் மீட்கும்படி, உங்களை என்னையும் விடுவிக்கும்படி. அப்போ ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தையானது மீட்பு என்று சொல்லலாம், விடுதலை என்று சொல்லலாம், அப்புறம் மீட்டெடுக்கிற காரியத்தை ஒப்பனையாகவும் என்ன செய்யலாம், சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் உங்களை என்னையும் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்களேன், ரட்சிக்க முடியும். ஆகவே நாம் வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை. அப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கிறது சாதாரணமா என்ன செய்ய முடியாது, சொல்ல என்ன முடியாது, சொல்லவும் முடியாது, எண்ணவும் முடியாது, நினைக்கவும் முடியாது. ஏன்னா இவ்வளவு அப்படின்னா எவ்வளவுன்னு என்ன செய்யாது, கணக்கிட முடியாது. நம்புறீங்களா? அப்ப நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு எப்படிப்பட்டது? விலையேற பெற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விலையேற பெற்ற ரட்சிப்பு. ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு வலியுறுத்துறாரு. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு உலகத்துல பணத்தை விட, பொருளை விட, சொத்துக்களை விட, ஆமா மதிப்பை விட, பதவியை விட எப்படிப்பட்டதுன்னா விலையேற பெற்றது. ஆகவேதான் அந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படி கர்த்தர் பேசுறார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பணம் இல்லையே, எனக்கு செல்வம் இல்லையே, எனக்கு சொத்து இல்லையே, எனக்கு வசதி இல்லையே, நான் இன்னும் ஏழையாவே இருக்கிறேன், நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, நான் இன்னும் தரித்திரத்தில் இருக்கேனே அப்படின்னு இந்த உலகத்தை மட்டும் பார்த்து, உலகத்தின் காரியங்களை மாத்திரம் ஒப்பிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்வதற்கு முயற்சி செய்வதை விட இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அதை விட பெருசு ரட்சிப்பு. அதை விட பெருசு ரட்சிப்பு. ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவனுடைய தரித்திரம் மாறும். ஒரு ரட்சிப்பு சரியாக இருக்குமானால் அவனுடைய பிரச்சனைகள் மாறும். ரட்சிப்பு சரியாய் இருக்குமானால் அவனுடைய வேதனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள் மாறும். அந்த ரட்சிப்பு எங்க இருக்கிறது? அதைத்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆண்டவரிடத்துல மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவாகிய அவரிடத்துல இருந்துதான் அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது? நமக்கு வருகிறது.
நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 3:8 வசனம், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ ரட்சிப்பு யாருடையது? நம்ம யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த பாஸ்ட் நம்மளை ரட்சித்தாரா? அந்த அண்ணன் நம்மளை ரட்சித்தாங்க, அந்த அக்கா நம்மளை ரட்சித்தாங்க? இல்ல 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 இல்ல. வசனம் சொல்லுது ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கிறவர் கர்த்தர்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில சில குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளை அவங்க தானே ரட்சித்தாங்க. இல்ல இல்ல இல்ல, அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தினாரு. என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினாரு. பயன்படுத்துறது யாருனாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? பயன்படுத்தலாம். உரிமையாளர் யாரு? கர்த்தர். கர்த்தர் தான் உரிமையாளர். ஆமே. இன்னைக்கு நல்லா கவனிங்க. என்னுடைய பைக்கை நீங்க கொஞ்சம் இரவலம் வாங்கிட்டு போறீங்கன்னு வைங்களேன், நான் என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். நீங்க போயிட்டே இருக்கீங்க, டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு என்ன கேட்பான் சொல்லுங்க? என்ன கேட்பான்? லைசன்ஸை கொடுங்க, அடுத்து என்னத்தை கொடுங்க? ஆர்சி புக் கொடுங்க, அப்புறம் இன்சூரன்ஸ் கொடுங்கன்னு கேட்பான். லைசன்ஸு எல்லாருக்கும் காமனு, அவங்க எடுத்து வச்சிருந்தா ஓகே. ஆனால் ஆர்சி புக்கு யார் பேரில் இருக்கும்? வண்டி யார் ஓனரோ அவர் பேரில் தான் என்ன செய்யும். இப்போ நான் தான் வண்டி ஓனர்ன்ட்டு ஏங்குள்ள காமிச்சோம்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஏற்றுக்கிடுவாங்களா? அது எப்படியா? வண்டி பேர் யார் பேரில் இருக்குது? இன்னாருடைய பேரில் இருக்குது, என் வண்டி நீ சொல்கிறியா, அது எப்படி அப்படின்னு என்ன செய்வாங்க? கிராஸ் கேள்வி கேட்பாங்க. அதை மாதிரி தான் இன்னைக்கு ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை எந்த மனுஷனும் தனிப்பட்ட ரீதியில் என்ன செய்ய முடியாது, உரிமை பாராட்ட. நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கும்படி சில பாத்திரங்களை கர்த்தர் என்ன செய்றாரு? பயன்படுத்துறாரு. அந்த பாரத்தை கொடுக்கிறார். ரட்சிப்புகளை நடத்தக்கூடிய பாரத்தை கொடுக்கிறாரு. அதற்குரிய தியாகம் பண்ண வைக்கிறாரு. ஆமா, அதற்காக பணங்களை, பொருளை, நேரத்தை, காலத்தை செலவிடுவதற்கு பயன்படுத்துறாரு. ஒருவேளை அது நானா இருக்கலாம், ஒருவேளை நீங்களா இருக்கலாம், அந்த வார்த்தையை கேட்கிற யாரா கூட இருக்கலாம். அவங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆனா பயன்படுத்தினவங்க தான் அந்த ரட்சிப்பை உடையவங்கள் அல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு வரட்டும். இது வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்குன்னா, ஒருவேளை சபையில இருக்கிற நீங்க தெளிவா இருந்தாலும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. அவர் தான் ரட்சிக்கிறாரு. அவர் தான் உங்களை என்னை ரட்சிக்கிறார். அவர் தான் ரட்சித்திருக்கிறார். அப்ப அவர் மேல தான் நம்ம வாழ்க்கையில முழுமையான நம்பிக்கை என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இன்னும் வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 35ஆம் சங்கீதத்தை திருப்பிக்கோங்களேன். 35ஆம் சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். நல்லா கவனிங்களேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். சொல்றாரு பாருங்க. அப்பா, துன்பப்படுத்துகிறவர்களோடு நீர் என்ன செய்கிறீர்? எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து, நான் தான் உனக்கு என்னது? ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு நீர். இது சொல்றது யார் தெரியுமா? தாவீது சொல்றார். சங்கீதம் யார் சங்கீதம்னு போட்டிருக்கு? தாவீதின் சங்கீதம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கும்படி இந்த வசனத்தை நம்ம பாருங்க. துன்பப்படுத்துறவர்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழகா சொல்லப்பட்டிருக்கு. துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து, நான் உனக்கு யாரு? ரட்சிப்பு. நம்ம இந்த வார்த்தையை யாரிடத்துல எதிர்பார்ப்போம்? சொல்லுங்க பார்ப்போம். இந்த வார்த்தையை நம்ம யாரிடத்துல எதிர்பார்ப்போம்? சக மனுஷனிடத்துல தான் எதிர்பார்ப்போம். நமக்காக யாராவது 4 வார்த்தை பேச மாட்டாங்களா? நான் உனக்காக நிற்கிறேன். அது என்ன அவனை பார்த்து அப்படி பேசலாம்? என்ன அவன் ஆள் இல்லாத ஆளா அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது சொல்ல மாட்டாங்களா? ஆனால் வசனம் சொல்லுது, தாவீது சொல்றாரு, அதெல்லாம் நமக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. கர்த்தர் சொல்லணும். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பார்த்து சொல்லணும்? என் ஆத்துமா பார்த்து சொல்லணும்.
ஆமா, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படிங்கிற ஒரு அனுபவம் தான் என்னதுன்னா ரட்சிப்பு. ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போமே. 69ஆம் சங்கீதத்தை திருப்பிக்கோங்க. 69ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நான் அவுட்லைனை மாத்திரம் இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு அப்புறம் நம்ம வசனத்துக்குள்ள போவோம். நானும் சிறுமையும் சிறுமையும் துயரமும் உள்ளவன். தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு எப்படி இருக்கட்டும்? உயர்ந்த அடைக்கலமா இருப்பதாக. நான் எப்படிப்பட்ட ஆளு? சிறுமையும் துயரமான ஒரு மனுஷன், துயரமா இருக்கிற ஒரு மனுஷன். அப்ப ஒரு மனிதனுக்கு சிறுமையும் துயரம் வரும்போது என்ன பார்க்கறான்? எதை எதிர்பார்க்கறான்னா ரட்சிப்பு எதிர்பார்க்கறான். ரட்சிப்பு வேணும்னு நினைக்கிறான். அப்போ இந்த இடத்துல ரட்சிப்பு எப்படி இருக்கு? சிறுமையும் துயரத்தையும் மாற்றுகிற ஒரு ஆறுதலா இருக்கு. அப்படிதான் நம்ம அதை மென்ஷன் பண்ணணும், அதை அப்படித்தான் நம்ம அங்கீகரிக்கணும். அப்போ ஒரு மனிதன் சிறுமைப்படும் போது, அவன் துயரமான சூழ்நிலை இருக்கும்போது அவனுக்கு சரியான ஒரு ஆறுதல் வேணும்னா அந்த இடத்துல ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா ஆறுதலாய் அமையணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்போ ரட்சிப்பு அது ஆறுதலாகவும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அது கிரியை செய்யும். இன்னும் 85ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 85ஆம் சங்கீதம் அதனுடைய 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவர் பயந்தவர்களுக்கு, நல்ல கவனிங்க, தேசத்தில் மகிமை எப்படி இருக்குமா? வாசமாய் இருக்கும்படிக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா சமீபமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா மகிமைக்கு சமமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகிமை யாருக்கு கிடைக்கி? யாருக்கு சமீபமா மாறுது? பயந்தவர்களுக்கு சமீபமா மாறுது. நல்லா கவனிங்க. அப்போ ரட்சிப்பை ஒரு அட்டவணைக்குள்ள, ஒரு காரியத்துக்குள்ள, ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம அடக்கிவிட சொல்லுங்க முடியாது. அப்போ இந்த இடத்துல தேசத்தின் மகிமைக்கு ஒப்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அப்போ நல்லா கவனிங்க. ஏன் இதை சொல்றேன்? ஏன் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நான் கொஞ்சம் கோடிட்டு காமிச்சு உங்களுக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா, நம்ம வாசித்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சொல்லுங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் ரட்சிப்புனா என்ன? ஏதோ நான் துன்மார்க்கமா வாழ்ந்தேன், பாவியா இருந்தேன், இப்ப நான் என்ன செய்யப்பட்டேன்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பிராக்டிக்கலா பேசுறேன், சாதாரணமா பேசுறேன். இன்னைக்கு நம்மகிட்ட யாராவது கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க? ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்ப நம்ம அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நமக்கு அது எப்படி ஆயிப்போச்சு? சாதாரணமா ஆயிப்போச்சு. அப்ப ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அப்போ கிறிஸ்தவங்களா சபைக்கு போறதுக்கு அது ஒரு கோடு வேடு, அது ஒரு கோடு வேடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா ஆண்டவர் அப்படி நம்மளை தெளிவில்லாதவங்களா இருக்க விரும்பல, நாம் தெளிவுள்ளவங்களா இருக்க விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? அது என்னுடைய வாழ்க்கையில தேசத்தின் மகிமைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு என் மேல இருக்கும்போது என்ன மட்டும் அல்ல, என்ன தேசத்துக்கு எப்படி மகிமையா கர்த்தர் மாற்றி அமைக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேசத்தின் மகிமைக்கு என்ன அடையாளப்படுத்துவதற்கு அவருடைய ரட்சிப்பு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆமா, இந்த ரட்சிப்பு ஆண்டவர் எனக்கு சம்பாத்தியம் பண்ணி தந்திருக்கிறார். எப்படி சம்பாத்தியம் பண்ணாரு? கல்லு உடைச்சாரா? மூட்டை தூக்குனாரா? அதை விட விலையேறப்பட்டதுங்க அவருடைய ரத்தம். அல்லேலூயா. நாம இன்னைக்கு செலுத்துற எல்லா கிரயத்தை விட நமக்காக ஒருத்தர் செலுத்தினாரு, அந்த கிரயம் விலையேறப்பட்டது. நான் பாவியாய் இருக்கையில் எனக்காக ஒருவர் என்ன செய்தார்? விலைக்கிரயம் செலுத்தினார். நான் பரிசுத்தவானாய் இருக்கும் போதல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்காக எனக்காக ஒருவர் பலியானார். எப்போ? நீதிமானாய் இருக்கும் போதல்ல, நீங்க நல்லவர்கள் என்று சாட்சி பெறும்போதல்ல, நீங்கள் பாவிகள் என்று உங்களை எல்லாரும் ஒதுக்கி ஓரம் தள்ளி இருக்கும் போது உங்களுக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக ஆண்டவர் தன்னையே பலியாக கொடுத்தார். அந்த இயேசு தான் ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிப்பு தான் இன்னைக்கு எவ்வளவு பெருசு நம்ம என்ன செய்ய போறோம்? உணர்ந்து கொள்ள போகிறோம். உணர்ந்து கொண்ட பிறகு நம்ம கவலையற்றவர்களா என்ன செய்யக்கூடாது? ஆமா, இருக்க கூடாதுங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வலியுறுத்த போகிறார். இதுவரைக்கும் நாம ஒருவேளை கவலையற்றவர்களா இருந்தோமானா இனி என்ன செய்யக்கூடாது? கவலையற்றவர்களா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு தண்டனை வருது, ஒரு தண்டனை வருது. என்னடா பாஸ்டர் திடீர்னு தண்டனைங்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்பட போகுது? தீர்க்கப்பட போகுது. இன்னையிலிருந்து நாம ஒரு தீர்மானத்தை நம்ம ஆண்டவருக்கு முன்னால சொல்ல போகிறோம். நான் இனி கவலையற்றவர்களா இருக்க மாட்டோம்.
ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றதை விட நாம் சொல்றதே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. நாம் எல்லாரும் இனி கவலையற்றவர்களா இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். அப்ப அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புறாரு. ஆகவே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க தேவன் நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கவனிங்களேன். இப்ப நாம் வாசித்த அதே எபிரேயர் புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பிக்குவோம். அந்த வசனத்துக்குள்ள நம்ம வருவோம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்போ இந்த வசனத்துல இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்லப்படுறதுக்கு அதை டெஃபினேஷன் கொடுப்பதற்கு மேல அதை ஆரம்பத்திலே அழகாக பரிசுத்த ஆவியானவர் அதை அழகாக கோடிட்டு காமிச்சு கர்த்தர் கொண்டு வரார். அதை சொல்லிட்டு தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்றார். ஆகவே இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட போதிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. முதலாவது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கிறத எது அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத இங்க நாம் வாசிக்கிறோம். அடையாளங்களினால் அப்படின்னு போட்டிருக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு அப்படிங்கிறத எப்படி நாம எப்படி விளங்கி கொண்டோம் அப்படிங்கிறத தேவனுடைய வசனம் தெளிவா சொல்லுது. அதை ஆண்டவர் எப்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம அறியும்படி உதவி செய்தார் அப்படின்னா, அடையாளங்களினால் என்ன செய்தார்? அறியும்படி உதவி செய்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிடுறீங்க? ஆமா பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டது எதனால? அடையாளங்களினால. சிலருடைய வாழ்க்கையில தேவன் அடையாளங்களின் மூலமா என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். ஆமா ஐயா கேட்கிறாரு, எல்லாரும் சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதெல்லாம் நம்ப முடியாது. அது என்ன, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படிங்கீங்க, பார்த்தேங்கீங்க, என்ன செஞ்சாலும் சரி நான் அவரை என்ன செய்யணும், என் கண்ணால் பார்த்து நான் அவரை தொட்டு இதெல்லாம் பார்த்தாதான் நான் என்ன செய்வேன், நான் நம்புவேன். சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நமக்கு என்ன வேணும்? ஆமாம், வசனத்தில் சொல்லப்படும், எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை தாரும். சிலருடைய வாழ்க்கையில் சிலருக்கு ஆண்டவர் ரட்சிக்கும்படி சிலர் அடையாளத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அடையாளத்தோடு உங்களை ரட்சித்தார். அடையாளம் இல்லாமல் உங்களை ரட்சிக்கவில்லை. தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின வண்ணமாக அடையாளத்தின் நிமித்தம் உங்களை ரட்சித்தார். ஆனால் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டீங்க. அடையாளத்தை மறந்து விட்டீங்க. அடையாளம் காணாமலே போய்விட்டது. ஸ்கூல்லலாம் கேட்பாங்க, நம்ம குறித்த பயோடேட்டாவுக்கு என்னது அடையாளம் தேவை? தழும்பு இருக்கா? ஆமாம், வலது கையில் ஒரு மச்சம் இருக்குது, இடது கையில் ஒரு தழும்பு இருக்குது, நெத்தியில் ஒரு பொட்டு மாதிரி ஒரு தழும்பு இருக்குது. இதுதான் யாரு? இன்னார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நமக்கு சில நேரங்களில் அதை ஃபைல் பண்ணி வைக்கணுமா என்னமோ தெரியல, அடையாளங்களை என்ன செஞ்சிட்டோம், மறந்து விட்டோம். ஆண்டவர் பரிதாபத்தோடு சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நான் உன்னை ரட்சிக்கும்படி அடையாளத்தோடு நான் உன்னுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டனே, நீ அதை மறந்தாயோ? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்த கவலை உனக்கு இல்லையே? வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் உன்னோட இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். எது அடையாளம் சொல்லுங்க? எது அடையாளம்? முற்செடி என்ன செய்யுது? அக்கினியினால பட்சித்து என்ன செய்யுது? ஜுவாலித்து எரியுது. இது வரைக்கும் மோசே என்ன செஞ்சதுல நீங்க பார்த்துருக்கீங்களா? நானும் பார்க்கல. அப்ப அது என்னதான்? அது அடையாளம் தான். நம்ம கொளுத்தின செடிலாம் என்ன செஞ்சிடும்? பொசுமமா என்ன செஞ்சிடும்? எரிஞ்சு கரிகட்டே ஆயிரும், கறி சாம்பலாயிரும். ஆனா மோசே பார்த்த அடையாளம் எப்படிப்பட்டது? முற்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. என்ன செய்யல? வெந்து போகாமல். எப்படி? அதுதான் அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சேதம் வராதுங்க. கர்த்தர் கொடுக்கிற அடையாளத்துல என்ன வராது? சேதம் வராது. சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற அடையாளத்துல சேதம் வராது. எனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தரும்போது அவர் காட்டின அடையாளத்துல என்ன வரல? சேதம் வரல. சொல்லுங்க, இழப்பு வரல. ஆமே. ஆனா ஆண்டவர் என்னை ரட்சிக்கும்படி அடையாளத்தை எனக்கு என்ன செய்தார்? காட்டினார். அல்லேலூயா. மோசே இதை பார்க்கறான், உற்று பார்க்கறான். முற்செடி அக்கினியில் ஜுவாலித்து எரிந்தும் அது என்ன செய்யல?
ஆமா, 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே, மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? ஆ, நான் கிட்ட போய் ஆ. இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்ன என்றான். காட்சி? அற்புத காட்சி. ஆமா, அடையாளம். இப்போ அவனுக்கு எதா தெரியுது? அற்புதமான காட்சியா தெரியுது. ஏன்னா மோசே இது வரைக்கும் என்ன செய்யல? மோசே இது வரைக்கும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அது வெந்து போகல, அது பசுமமாகல. ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன செய்வ? ஆமா, இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே என்ன செய்து? ஏன் ஆண்டவர் காமிச்சார்னா, மோசே என்ன கேட்பாரு? எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல. மோசே யாரு? மோசே பின்பலம் என்ன? மோசே உணர்வு என்ன? மோசேனுடைய எண்ணம் என்ன? எல்லாத்தையும் யாரு ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறா? கர்த்தர் ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம யாரு, நம்ம பயோடாட்டா என்ன, நம்ம பின்பலம் என்ன, எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம இதைத்தான் யோசிப்போம், நம்ம இதைத்தான் பேசுவோம், நம்ம இப்படி சொன்னோம்னா இதை நினைப்போங்குது ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி எதுக்கு தெரியுமா? நம்மளை கொண்டு ஒரு ரட்சிப்பின் காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் அடையாளத்தோட வந்து சந்திச்சார் மோசேயை. ஆமே, அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கு மோசே இடத்துல ஆண்டவர் காட்டின அடையாளம் என்ன? ஒரு முட்செடி என்ன செய்யல? வெந்து போகல. நீங்க நினைக்கலாம், என்ன ரட்சிப்பு பாஸ்டர்? அப்படி என்ன ரட்சிப்பு? ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள வெளியே கொண்டு போறதுக்கு ஒருத்தராலும் முடியல, ஒருத்தராலும் முடியல. இப்ப எல்லாரும் ஆண்டவர் ரோது கூப்பிடுறாங்க, எங்களை எப்படியாவது என்ன செஞ்சிருங்க, வெளியே கொண்டு போயிருங்க. யார் தான் கொண்டு போக முடியும்? கர்த்தர் தான் கொண்டு போக முடியும். ஆனா அந்த வேலை யார்கிட்ட கொடுக்குறாரு? மோசேட்ட கொடுக்குறாரு. மோசேட்ட கொடுக்கும்போது, இவ்வளவு பெரிய ஜனத்தை நான் கொண்டு போறதுக்கு என்னையா செய்வேன்னு கேட்டக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் ஏதோ வச்சாரு, அடையாளத்தை வச்சாரு. ஆமென் சொல்லுங்க. நீ இந்த மலையில வந்து என்ன செய்வ? கர்த்தரை ஆராதிப்பீங்க. ஆராதிப்பீங்கன்னா அதுல இருக்கிற மறைமுகமான ரகசியம் என்ன? உன் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள் மாறும், நீ கர்த்தரை ஆராதிப்ப. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆராதனைங்கிறது சாதாரணமா நடந்துடாதுங்க. ஆராதனைங்கிறது சாதாரணமா நடத்திட முடியாது, சாதாரணமா வந்துட முடியாது. அடிமைத்தனங்கள் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அடிமைத்தனங்கள் மாறணும், கட்டுகள் மாறணும், பிடிவாதங்கள் மாறணும். சில பிடிகள் என்ன செய்யணும்? தகர்க்கப்படணும், தளர்த்தப்படணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். சும்மா ஆராதிச்சோன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதெல்லாம் அது சாத்தியமானது கிடையாது. அது பேரளவுல சொல்லப்படலாம், ஆனா ஆவிக்குரிய அளவுல அது சொல்லப்படக்கூடியது அல்ல. அல்லேலூயா. ஆமா, இந்த ஜனங்கள் இந்த மலையில வந்து எனக்கு என்ன செய்வார்கள்? ஆராதனை செய்வார்கள். இதுவே நான் உன்னை அனுப்பினதற்கு அடையாளம். அப்ப முதல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்துக்கு உபயோகப்படுத்தினார், ஏதோ காரியத்தில் உங்களை பயன்படுத்தினார். ஆமா, அது எப்படி பயன்படுத்தினாரு? அவர் அடையாளத்தை கொடுத்து அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படி கர்த்தர் செய்தாரு. அதை குறிச்ச கவலை இன்னைக்கு நமக்கு இருக்கா? எனக்கு ஒரு கவலை இருக்கணும். அடையாளத்தை கொடுத்தாரு, அடையாளத்தை கொடுத்து தானே என்னை ரட்சித்தாரு, அடையாளத்தை கொடுத்து தானே அவருடைய அன்பை ருசிக்க வச்சாரு, அடையாளத்தை கொடுத்து தான் நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்பதை எனக்கு நிரூபிச்சாரு. இதை நான் மட்டும் அனுபவிக்கவா? இல்ல, நான் நிறைய பேருக்கு இந்த ரட்சிப்பை கொண்டு போகணும், நான் நிறைய பேருக்கு இந்த ரட்சிப்பை சொல்லணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அப்ப முதலாவது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எதனால வெளிப்படுதுன்னா அடையாளங்களினால் வெளிப்படுது. மோசேக்கு கர்த்தர் அடையாளங்களை கொடுத்து அவன் தொடர்ந்து ஓடுவதற்கு அந்த அடையாளம் முன்ன நிக்கி அவன் சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, என்னது? அடையாளத்தை பாரு, அடையாளத்தை பாருப்பா. ஆமே, அடையாளத்தை பாரு. வெந்து போகல, அது பசுமமாகல. கர்த்தர் அவளை பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு, பட்சிக்கிற தேவனா இருக்கிறாரு. அந்த தேவன் யார் கூட இருக்கிறாரு? அந்த தேவன் யார் கூட இருக்கிறாரு? ஏன் கூட இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறாரு. நம்மை வழி நடத்துவார், நம்மை கொண்டு பயன்படுத்துவார், நம்மை கொண்டு ரட்சிப்பார், நம்மை கொண்டு அடிமைத்தனங்களை மாற்றுவார், நம்மை கொண்டு அங்கே இருக்கிற எல்லா துன்மார்க்க கிரியைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? அழிப்பார். ஆமே, நம்ம கூட இருக்கிறவரு நம்மள மாதிரி ஆனவர் இல்ல. அவர் அடையாளத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. நான் உடனே யோசிக்கணும், அவர் என்னை போல, என் வீட்டில் இருக்கவங்களை போல, எங்க ஊர்ல இருக்கவங்களை போல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப அடையாளத்தின்படி நாம ரட்சிப்பை பெருசா பார்க்கிறோமா? பார்க்கணும்.
இதை நான் பெருசா பேசினோம்னா இன்னும் நேரம் போதவே போதாது. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதங்களினாலும். முதலாவது அடையாளங்கள், ரெண்டாவது என்னது? அற்புதங்களினாலும். வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். அற்புதங்களை செய்வார் என்றான். இங்கே மோசைக்கு அடுத்தாப்புல யாரு பதவி? யோசுவாக்கு போகுது. இப்போ யோசுவா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து நிற்கிறார். என்ன சூழ்நிலை? இவங்களுக்கு முன்னால கரை புரண்டு என்ன செய்யுது? எது ஓடுது? யோர்தான் ஓடுது. இன்னும் சொல்ல போனா நீங்க வேதத்தை நல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு அது என்ன காலம்னா அறுப்பு காலம்னு போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு. 15ஆம் வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ தேவன் முதலாவது மோசைக்கு எதை காமிச்சாரு? எதை காமிச்சாரு சொல்லுங்க? அடையாளங்களை காமிச்சாரு. இது ஒரு ஜெனரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷன் வருது, அடுத்த தலைமுறை வருது. இந்த தலைமுறைக்கு எது பிடிக்க மாட்டேங்குது சொல்லுங்க? இந்த தலைமுறைக்கு எது பிடிக்க மாட்டேங்குது? அது என்ன அடையாளம்? எங்களுக்கு அடையாளம் வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணும்? அற்புதம் வேணும். இது அடுத்த கேட்டகரி. எங்களுக்கு அடையாளம் பிடிக்காது. ரட்சிப்பை நாங்கள் எப்படி பார்க்கணும்? அற்புதங்களினால பார்க்கணும்னு நினைக்கிற சந்ததின்னு நினைக்கிறேன். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? இவர்கள் முன்னால ஓடுகிற இந்த யோர்தான கர்த்தர் அற்புதமாய் அப்புறப்படுத்துவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்வார். அப்போ அற்புதம் நடப்பதற்கு நாம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நம்மளை கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கிறது. ஃபில்டர் மீன்ஸ் நம்மளை சரிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. நம்மை சரிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அற்புதம் சும்மா சாதாரணமாக நடந்துடாது. வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது அப்படின்னு நண்டு நீங்கள் அதெல்லாம் ஓடிடக்கூடாது. என்னதான் நீங்கள் ஓடினாலும் உங்களுக்குள்ள ஒரு ஃபில்ட்ரு நடக்காம உங்களுக்கு என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. வேணா கேள்விப்பட்டுட்டு போய் பார்த்துட்டு வேணா வரலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, தேவன் தம்முடைய ரட்சிப்பை உங்களுக்குள்ள விளங்க பண்ணணும்னா, உங்களுக்குள் பரிசுத்தம் என்ற ஒன்று கட்டாயம் என்ன செய்யணும்? வரணும். வந்தா மட்டும்தான் அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க வேணா உங்க வாழ்க்கையில பரிசோதனை பண்ணி வேணாலும் பாருங்க. உங்க வாழ்க்கையை தேவன் பரிசுத்தப்படுத்தும்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஏதேனும் ஒன்று இருக்குமானால் அவைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். நான் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தத்தை விட வேற ஒரு அற்புதமான அடையாளம் வேற ஒண்ணுமே இல்லை. பரிசுத்தம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். பரிசுத்தம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலங்கள் மாறும். அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க. நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஏன் உடனே ஆண்டவர் செய்யல? ஏன் செய்யல? கொஞ்சம் யோசிக்கணும். வசனங்களை படிக்கும்போது அதை கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணுன்னு சொல்றாரு, உடனே அற்புதம் செய்வேன்னு ஏன் சொல்லல? நம்முடைய தேவன் எல்லாத்தையும் கரெக்டாக கவனிப்பார். ஆமாம், ஒரு டீச்சரு, ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு பிள்ளைகளை கவனிக்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனிக்காங்க. ஒரு ரவுண்ட்ஸ் போவாங்க. இப்படி போகும்போது பிள்ளைங்க போயிட்டு அப்படியே இருக்கும். ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் வரோம்னா அது எப்படி ஆயிரும்? முந்தி இருந்த நிலைமைக்கு மறுபடியும் என்ன செஞ்சிடும்? போயிடும். அதுக்காக தான் திரும்ப ஒரு முறை வருவார். மறுபடியும் அது எப்படி இருக்குன்னு பார்க்க. அது மாதிரி நம்முடைய தேவன் நம்ம பரிசுத்தம் பண்ணி கொண்டாலும் பரிசுத்தத்தில் எந்த அளவுக்கு நாளைக்கு வரைக்கும் எவ்வளவு சரியா இருக்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கிறாரு. ஆண்டவர் கவனிக்கிறார். அப்படி நம்ம கவனிச்சு நம்மளை ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ள என்ன செய்யறாருன்னா அற்புதங்களை கர்த்தர் செய்யறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் இன்னொரு நாள் பிறக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தத்தை நிலைநாட்டுவானால் தொடர்ந்து அவனுடைய பரிசுத்தத்தை உண்டாக்க தேவன் அவனுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தரவாதத்தோட உங்களை கட்டுப்படுத்தி உங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு எனக்கு பரிசுத்தம் வேணும்னு சொல்லி உங்களை தேவனுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து அந்த ரட்சிப்பை உங்க வாழ்க்கையில அற்புதங்களின் வாயிலாக நடப்பித்து காட்ட வல்லவராக இருக்கிறார். ஆமே, இந்த யோசுவா ஜெனரேஷன்ல இவங்க ஆண்டவர் சொன்னாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கோங்க, இந்த ரட்சிப்பை நான் எதன் மூலமாக வெளிப்படுத்த போறேன்?
அற்புதங்களின் வாயிலாக வெளிப்படுத்த போகிறேன். என்ன நடந்துச்சு? ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய அற்புதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதெல்லாம் மெய்சிலுக்கக்கூடியது, புல்லரிக்கக்கூடியதுங்க. தண்ணீரின் ஓரம், அதை அழுத்தி போட்டிருக்கு. வேட நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஓடுகிற தண்ணீர் என்ன செய்யுது? நிக்கு. இப்போ நம்ம பைக்கில் போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கார் வருது, என்ன செய்வோம்? நிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? என்ன முயற்சி எடுப்போம். அதுக்கு முன்ன பிரேக்க பிடிப்போம், பின்னால ஒரு பிரேக்க பிடிப்போம். அதுல நிக்கல, 2 காலையும் என்ன செய்வோம்? ஊனி முயற்சி செஞ்சு என்ன செய்யணும்? நிக்கணும். ஆனா தண்ணீர் ஓரத்துல பட்ட உடனே அதுக்கு ஒரு தன்மை வருது, என்ன செய்யணும்? நிக்கணும். ஆனா அது எப்படிப்பட்ட தண்ணீர்? கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர். அப்படின்னா என்ன கிடைச்சாலும் அடிச்சு என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். ஒன்னையும் மிச்சம் வைக்காது, ஒன்னும் அங்க இருக்காது, அந்த ஸ்தானத்தில் நிக்காது, தங்காது, அவ்வளத்தையும் அடிச்சு கொண்டு போயிடும். அப்படி இருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு ரட்சிப்பை நிக்க வச்சிருக்கிறாருன்னா அதற்கு காரணம் என்ன? தேவன் தம்முடைய அற்புதங்களினால் அதை ஆண்டவர் நிரூபிச்சிருக்கிறார். ஓடிக்கொண்டு இருந்தது, கரை புரண்டு ஓடிச்சு. என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிருச்சு, இனி எனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்து இழந்தவர்கள் எல்லாம் மீட்டு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இனி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இழப்பும் ஏற்படாத அளவுக்கு உங்களுக்காக அற்புதத்தின் மூலம் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. அங்க அற்புதத்துக்கு யாரை யூஸ் பண்ணாருன்னா ஆசாரியர்களை யூஸ் பண்ணார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆசாரியர்கள் தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை கடந்து போகிற வரைக்கும் தண்ணி திரும்ப வரல. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உங்களோட பேசுறாரு. உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த பாதை அடையணுமோ, எந்த லக்க அடையணுமோ, எங்க கொண்டு போய் நிறுத்தணும்னு தேவன் திட்டம் வச்சிருக்கிறாரோ அங்க கொண்டு போய் நிறுத்துவதற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து தம்முடைய ரட்சிப்பை விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பலவிதமான பலத்த செய்கைகளினாலும். ஏன் பலவிதமானன்னு சொல்லப்பட்டிருக்கு? வெறும் பலத்த செய்கைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் பலத்த அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால பலவிதமானன்னு சொல்லப்பட்டிருக்கு? அப்போ தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது எப்படிப்பட்ட செய்கை? பலத்த செய்கை. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் செய்யறது எப்படி இருக்கும்னா பலவிதமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்குள்ள இது உள்ள போகுது? அதாவது தேவன் எப்பவுமே எப்படிதான் செய்யறாருன்னா பலத்த செய்கைகளை செய்யறாரு. ஆனா உங்களுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்ய மாட்டாரு, எனக்கு செஞ்ச மாதிரி அவங்களுக்கு செய்ய மாட்டாரு, அவங்களுக்கு செஞ்ச மாதிரி இன்னொருத்தருக்கு. ஆனா அவர் செய்யறது எல்லாமே எப்படி இருக்கும்? பலத்த செய்கையா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா பலவிதமா செய்கிறார். ஏன் செய்யறாரு? ரட்சிப்பை உறுதிப்படுத்தும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை உறுதிப்படுத்தும்படி செய்கிறார். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12 - 16 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்கு. என்ன சம்பவம்? அங்க கிதியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிறார். ஆனா ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லும் போது கிதியோனுடைய நிலைமை என்ன? பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்கிற மனுஷன்ட்ட போய் சொல்றாரு, நீ யாரு? பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நானே ஏற்கனவே பயந்து போய் இருக்கிறேன். என்னை பார்த்து என்ன சொல்றீங்க? என்னை ஏளனம் பண்ற மாதிரி இருக்கு, என்னை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, இப்படியா என்னை பார்த்து சொல்லுவீங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்ப. மீதியானியர் பெரிய கூட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன செய்வ? முறியடிப்ப. இது என்ன செய்கை? எப்படின்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லும் போதே சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன செய்வ? ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டம் என் பார்வையில் எப்படி? ஒரு மனுஷனுக்கு சமம். ஆமென் சொல்லுங்க. இது என்ன செய்கை? இதுதான் பலத்த செய்கை. அல்லேலூயா சொல்லுங்க. கிதியோன் வாழ்க்கையில இதை நினைச்சு கூட, இஸ்ரவேல் ஜனங்கள் இதை நினைச்சு கூட, இவங்க மைண்ட்ல எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டவர் நமக்காக ரட்சிப்பை எப்படி வெளிப்படுத்தணும், இந்த மீதியானியரை அடிச்சு என்ன செய்யணும்?
துரத்தணும். அப்பனா நமக்குள்ள ஒரு பெரிய கூட்டத்தை சொல்லுங்க, ஒரு கூட்டத்தை எழுப்பணும். அப்பனா அந்த கூட்டமும் அதிகம், நம்மளும் அதிகம், ரெண்டும் மோதனா அதுல ஒரு நியாயமான ஒரு விடுதலை கிடைச்சா அப்படி நம்ம அங்கீகரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அப்படி நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய போற? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை என்ன செய்ய போற? ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து எப்படி சொல்றாரு? நீ யாரு? என்ன வித்தியாசமா இருக்கு? என்னை பார்த்து பராக்கிரமசாலிங்காரு, ஆனா நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பங்காரு. இது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு கொஞ்சம் கிதியோன் குழம்பி போய் தான் ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்குறான். என்ன அடையாளத்தை கேட்குறான்? ஒரு தோலை எடுக்கிறான். வாசித்திருக்கீங்கல்ல, தோலை எடுத்து வெளியே போடுவான். போட்டுட்டு சொல்லுவான், ஆண்டவரே பனி பெய்யணும், தோலில் மட்டும் பெய்யணும், சுற்றி என்ன செய்யக்கூடாது? பெய்யக்கூடாது. நடந்துச்சா? அப்படியே நடந்துச்சு. உடனே அவன் என்ன செய்வான்? அந்த தோலை நல்லா புரிஞ்சிட்டு இப்போ சொல்லுவான், ஆண்டவரே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ என்ன செய்யணும்னா பனி பெய்யணும், தோலில் மட்டும் என்ன செய்யக்கூடாது? பெய்யக்கூடாது. மற்ற இடத்துல என்ன செய்யணும்? பெஞ்சிச்சா? பெஞ்சிச்சு. இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு அடையாளமா. இப்போ அவனுக்கு ஏன் இது அடையாளத்தை கேட்டானா, ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலிங்காரு, ஆனா ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல, ஏன்னா நான் உன்னை அனுப்புகிறவர்னு சொல்றாரு. உன்னை அனுப்புகிறது யாரு? நான் அல்லவான்கிறாரு. அதை இவன் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. சில நேரத்தில் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்க விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களோட பேசுற. அதுதான் பலவிதமான பலத்த செய்கைகளை உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம். ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறபடி ஆண்டவர் அந்த ரட்சிப்பை உங்களுக்கு தரல. நீங்க நினைச்சு பார்க்கறதை விட விலையேறப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செஞ்சதுக்கு பேர் தான் பலவிதமான பலத்த செய்கை. சரி, இப்போ டாபிக் வருவோம். இப்போ கிதியோன் என்ன பண்றாரு? இப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவர்ட்ட என்ன கேட்கிறாரு? என்ன செய்யணும்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கூட்டத்தை நீ ரெடி பண்ணு. இப்போ கூட்டத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கூட்டிட்டு போய் ஒரு நதிக்கரையில கொண்டு போய் அவங்களை என்ன செய்? தண்ணி குடிக்க. ஆண்டவர் சொல்றாரு, குடிஞ்சி முழங்கால் படிட்டு தண்ணி எப்படி குடிக்கணும்? நக்கி குடிக்கணும். அப்படி குடிக்கிற ஆட்களை மட்டும் நீ என்ன செய்? செலக்ட் பண்ணு. ஆனா மற்றவங்களாம் எப்படி குடிச்சிருப்பாங்க? நம்மளா இருந்தா அப்படி குடிச்சிருப்போம். போய் தண்ணி தான் அள்ளி அள்ளி அப்படிதான் குடிச்சிருப்போம். ஆண்டவர் செலக்ட் பண்றாரு பாருங்க. அதுல எத்தனை பேர் தேடுறான்? 300 பேர் தான் தேடுறான். 300 பேரை கூட்டு வர்றாரு. கூட்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ இவங்களுக்கு யுத்த பயிற்சி எப்படி சொல்லி கொடுக்குறாரு? பட்டயம், அது கிதியோனுடைய பட்டயம். இப்போ என்ன செய்யணும்? தீவெட்டிகளை தூக்குங்க, பானையை தூக்குங்க. அது என்ன செய்யுங்க? பானையை உடைச்சிட்டு இப்போ சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் நீ சொல்லு போதும் அப்படின்ட்டாரு. வாசிப்போம். அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். அப்படியே செய்யுங்கள் என்றான். சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னான். 21ஆம் வசனத்தை வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 22 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சோரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போனார்கள். நல்ல கவனிங்க. பலத்த செய்கைகளை ஆண்டவர் சரியாய் தெரிந்து கொண்ட 300 பேரை வச்சு கர்த்தர் என்ன செஞ்சாரு? செய்து முடிச்சிட்டார். தேவனுடைய பார்வையில எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவர் செய்ய போகிற திட்டம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை கூட வச்சு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு தேவை அவருடைய திட்டம் சரியான நபரிடத்தில் கொடுக்கப்பட்டு சரியான நபர் மூலமாக அதை செய்து முடிக்கப்படணும். ஏன்னா ரட்சிப்பு ஆண்டவர் அவ்வளவு விலையேறப்பட்டதா பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அங்க செஞ்ச பிறகு நான் விசுவாசிக்கிறேன், யோசுவாக்குள்ளேயும் அந்த 300 பேருக்குள்ளேயும் எப்படி வந்திருக்கும்? என்ன தோணி இருக்கும்? யோசிங்க. எப்போ ஆண்டவர் ஒரு பெரிய ஜனத்தை வெறும் 300 பேரை வச்சு என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சு தோசம் பண்ணிட்டார. இவங்க போய் ஒரு வேலையும் செய்யலை. அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமா கர்த்தர் என்ன செய்ய பண்ணாராம்? ஓங்க பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒற்றுமையா இருந்தவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு? அதான உண்மை.
ஒற்றுமையா இருந்தவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு? சண்டை வந்துட்டு, கைகலப்பல் வந்துருச்சு. அதுதான் ஒருவர் பட்டயத்தை. இதை போய் ஆண்டவர் போய் சொன்னாரா? இல்லை 300 பேர் சொன்னாங்களா? எப்பா நீ ஒருத்தர் சண்டை போட்டுக்கோ, ஒருத்தர் நீ அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எங்க எதை செய்யணுமோ அதை கர்த்தர் செய்வார். அதற்கு பேர் தான் பலத்த செய்கை. பலவிதமான பலத்த செய்கை. அதுல ஒன்று தான் இது. இன்னும் நிறைய இருக்கு வேதத்துல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ரட்சிப்பு இவ்வளவு பெரிதானது, ரட்சிப்பு இவ்வளவு பெரிதானது. சிலருக்கு அடையாளத்தை காமிச்சாரு, சிலருக்கு அற்புதத்தை காமிச்சாரு, சிலருக்கு பலவிதமான பலத்த செய்கையினால இந்த ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவருக்கு வாழ்க்கையில எப்படி தந்திருக்கிறாரு? உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இது சரியான வார்த்தை என்பதை உங்க உள்ள ஏற்றுக்கொள்ளுமானா நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு இவ்வளவு பெரிதானது. சொல்லுங்க, இவ்வளவு பெரிதானது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இது எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் இனி எப்படி இருக்க மாட்டேன்? கவலையற்றவனா இருக்க மாட்டேன், கவலையற்றவளா இருக்க மாட்டேன். இதன் மேல நான் அதிக கவனம் செலுத்துவேன். இந்த ரட்சிப்பு இன்னும் மெருகேற்றப்படுவதற்கு, இந்த ரட்சிப்பை நான் இன்னும் அலங்கரிப்பதற்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன கிரயம் செலுத்துவேன். நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை தேடுவேன். ஆண்டவரிடத்தில் இந்த திட்டங்களை பெற்றுக்கொள்வேன். ஆண்டவருடைய விருப்பங்களை புரிந்து கொள்வேன். ஆண்டவருடைய ரகசியங்களை நான் புரிந்து கொள்வேன். என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேவ பிள்ளையா அந்த ரட்சிப்பின் மேல கவனம் செலுத்துவீங்கன்னா, உண்மையா சொல்றேன், ஆவியானவர் உங்களை கொண்டு செய்ய போகிற திட்டத்தை உங்களோட திட்டமா பேசுவார், உங்களோட திட்டமா பேசுவார். இன்னொரு நபடத்துல சொல்லி தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அவசியம் அவருக்கு இல்லை. உங்களோட பேசக்கூடியதை உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் வாயிலாக உங்களோடு தெளிவுபடுத்த அவர் விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அதை அழிக்க முடியும் பிசாசானவன் கவலையற்ற அனுபவத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். நல்ல வீடு இருக்கு, நல்ல சுகம் இருக்கு, நல்ல வசதி இருக்கு, ஆமா எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எல்லாருடைய சப்போர்ட் இருக்கு, நான் வாழ்ந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த பூமியோட என்ன செஞ்சிடும்? முடிஞ்சு போயிடும். நித்தியமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த ரட்சிப்பின் மேல நமக்கு என்ன வேணும்? கவலை வேணும். ஆமென் சொல்லுங்க. என் மேல் விழுந்த கடமை, என் மேல விழுந்த கடமையை நான் ஆற்ற வேண்டும், என் மேல் விழுந்த கடமையை நான் காப்பாற்றியாக வேண்டும், என் மேல் விழுந்த கடமையை நான் செய்து ஆக வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் வாஞ்சி உங்களுக்கு இருக்குமானா தண்டனைக்கு உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? தப்பு வைக்க பண்ணுவார். அநேகருடைய தண்டனையை நீங்க தப்பு வைப்பதற்கு ஒரு காரண கர்த்தவாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். இருந்த இடத்துல கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரோடு பேசி இருக்கிறார். தேங்க்யூலா, தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்து ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் தண்டனைக்கு தப்பு வைக்க, நான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து பாரமுள்ளவனா இல்லாம போயிருந்தா என்னை மன்னிங்க, எனக்கு நீங்க மன்னிக்கணும். நான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்ற அனுபவத்தை என் தேவன் எனக்கு ஒரு விஷயம் மன்னிக்கணும். எனக்கு முன்னாலே எத்தனையோ நபர்களை ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல அனுமதிச்சாரு. என்னுடைய ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு. நான் அதை என்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தினேனே. நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தா என் மதிப்பு பேரும் என்னை தப்பா நினைச்சிருவாங்க, இவங்க கிறிஸ்தவங்க நினைச்சிருவாங்க, என்னை ஒதுக்கி தள்ளிடுவாங்க நினைச்சு நான் என்ன யாருன்னு அந்த இடத்துல வெளிப்படுத்த இல்லையே. எனக்கு ஒரு விஷயம் பண்ணீங்க. நான் எங்கெல்லாம் போனோம் அங்கெல்லாம் என் அற்புதங்களை குறித்து, என் அடையாளங்களை குறித்து, பலவிதமான பலத்த செய்கைகளை குறித்து ரட்சிப்பை நான் வெளிப்படுத்தி இருந்தா எனக்கு எத்தனையோ பேரை ரட்சித்திருக்கலாமே, நான் எத்தனையோ பேரை ஆதாயப்படுத்திருக்கலாமே. அதை நான் செய்யலையே. சபையே, இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, உங்களை கொண்டு ஆண்டவர் எத்தனையோ வாழ்க்கையில தீபத்தை ஏற்ற வச்சிருப்பாரு, வெளிச்சத்தை கொண்டு வர வச்சிருப்பாரு. உங்களை உப்பா வச்சிருந்தோம், உங்களுடைய சாரத்தை நீங்க இழந்து போயிட்டீங்களே. ஆண்டவர் வருத்தத்தோட சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இனி உங்க வாழ்க்கையில ஒரு கவலை வரட்டும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றவனா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில அடையாளத்தினால் தந்த ரட்சிப்பை நான் பிரகடனப்படுத்துவேன். அற்புதங்களினால் எனக்கு தந்த ரட்சிப்பை நான் எடுத்து சொல்லுவேன். பலவிதமான பலத்த செய்கையினால எனக்குள்ள உறுதிப்படுத்தின ரட்சிப்பை நான் தைரியமா வெட்கப்படாம சொல்லுவேன் சொல்லுவேன். என் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் களத்துல. சொல்லுங்க, வாயை திறந்து உங்களை உபயோகப்படுத்துவார். அன்பான மகளே, அன்பான மகனே, இந்த சத்தம் கேட்கிற வாலிபனே, வாலிப சகோதரி, உங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களை உபயோகப்படுத்துவார், நிச்சயமா பயன்படுத்துவார்.
இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களை இருக்கக்கூடாது என்று ஆண்டவர்களோடு பேசுறார். உங்களை அர்ப்பணிங்க. நாட்களை, நேரத்தை, காலத்தை வீணா விரயமா நீங்க போக்க வேண்டாம். அது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் வெகு சீக்கிரமா வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்னலாக அவருக்கென்று வழி ஆயத்தப்படுத்தணும். அவருக்கு பாதை நீங்க ஆயத்தப்படுத்தணும். உங்களை கொண்டு ஆண்டவர் அந்த வேலையை செய்ய விரும்புறார். உங்களை கொண்டு அந்த வேலையை செய்ய விரும்புறார். உங்களை அர்ப்பணிப்பீங்களா? உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நான் சொல்லணும், துன்மார்க்கமா நேரத்தை பயன்படுத்தின அனுபவம் மாறணும். தேவையில்லாம வீணா பேசி நேரத்தை சீரழிச்ச நேரங்கள் மாறணும். தேவனை குறிச்ச நேரத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும். தேவனுக்கான நேரமா அது இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புறாரு. வாயை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, thank you Jesus. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, அடையாளங்களினால், அற்புதங்களினால், பலவிதமான பலத்தை செய்யினால் எனக்குள்ள தந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நான் ரொம்ப அக்கறையா பார்க்கணுமே, ரொம்ப கரிசனையா நான் பார்க்கணுமே. ஒருவேளை என் வாழ்க்கையில கவலையற்ற அனுபவம் இருக்குன்னா எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல், ஒரு பெரிய மர்வம் உண்டாக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தையில தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் நிலைத்து நிற்க பண்ணுங்க. நீங்க விரும்பின காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் உறுதியா செய்து முடிக்க உதவி செய்யுங்க. பிசாசு வெக்கப்பட்டு போவானாக. சபை வளரட்டும், ஜனங்கள் வளரட்டும். உடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிற பாத்திரங்களாய் உடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளை கொண்டு பலத்த காரியங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க ரட்சிப்பை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உறுதிப்படுத்தின ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் நம்முடைய ரட்சிப்பை அநேகருக்கு நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மேம்படட்டும். என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை நீங்க பேச வைத்தீங்களோ அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறட்டும். உங்க நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். எங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவருடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவருடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட வருக பரியந்தம் ரட்சிப்பை பூர்ணப்படுத்த நம்மோடு கூட இருந்து காத்து நடத்துவதாக. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம்.